நோட் பண்ணிக்கோங்க. மாடல் நம்பர் 6, கொஷின் நம்பர் 1. ஒரு கல்லூரியில் உள்ள மாணவிகளின் மேடம் எழுதிக்கோங்க. இப்போ தான் சொல்லியிருக்கேன். மாடல் நம்பர் 6ல் கொஷின் நம்பர் 1ல் ஒரு கல்லூரியில் உள்ள மாணவிகளின் விகிதம் 4:7. அக்கல்லூரியின் மொத்த எண்ணிக்கை மொத்த மாணவர்களின் எண்ணிக்கைன்னு எழுதிக்கோங்க. மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 550 எனில் மாணவிகளின் எண்ணிக்கை யாது? ரொம்ப ஈஸிங்க. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனே ரொம்ப ஈஸி தான். ஒரு கல்லூரியில் உள்ள மாணவிகளினுடைய விகிதம் 4:7. அக்கல்லூரியின் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 550 எனில் மாணவிகளின் எண்ணிக்கை மட்டும் கேட்குறாங்க. அதாவது 4:7 இருக்குங்களா? இப்போ டோட்டல் பார்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 13. சரிங்களா? 7 + 4ங்கிறது 13. ஸோ 13 பங்கு 550 டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? அவங்க கேட்குறது மாணவிகளின் எண்ணிக்கை, அதாவது 7 பங்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அவங்க சொல்லிட்டாங்க கிளியராக மாணவிகள். அப்போ 4ங்கிறது மாணவர்கள், 7ங்கிறது மாணவிகள். ஸோ 7 பங்கு என்னங்கிறது தான் இப்போ கொஷின். ஸோ இங்கே பாருங்கள், இந்த 13லேருந்து என்ன பண்ணலாம்? டைரெக்டாக ஒரு பங்கு கண்டுபிடிக்கலாம். ஒரு பங்குங்கிறது 550 டிவைடட் பை 11. 7 + 4 11. 11 5 11 55. அப்போ ஒரு பங்குங்கிறது 50. நமக்கு தேவை 7 பங்கு. ஸோ 50 × 7 350. இதுதான் ஆன்சர். ஸோ மாணவிகளின் எண்ணிக்கை 350. ஸோ கொடுத்துருக்க ரேஷியோவை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் தாராளமாக. அதுதான் மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை 550. ஸோ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் 550. அப்போ 11 பங்கு 550னா மாணவிகள் மட்டும் எவ்வளோ? அதாவது 7 பங்கு மட்டும் எவ்வளோ? அப்போ 11 பங்குலேருந்து ஒரு பங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 11ங்கிறது இந்த சைடு வந்துருச்சுன்னா 550 டிவைட் பை 11. 11 55. அப்போ ஒரு பங்கு 50னா 7 பங்கு எவ்வளோ? இப்போ 50 × 7 350. அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கள். அடுத்த சம் பாரு. சார் அன்னைக்கு நடத்துனீங்களா சார் ஒரு சம்மு? 12. சார் கேக்குதுங்களா? சொல்லுங்க. கேக்குது. சொல்லுங்க. கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா சார்? சொல்கிறேன். சஞ்சய், நீங்கள் எழுதிருக்க மாட்டீங்க, நீங்கள் எழுதிக்கோங்க. அவங்களுக்கு டவுட் ஆக்சுவலி. அதாவது மாடல் நம்பர் 5ல் கொஷின் நம்பர் 12 பாருங்கள். சம் சொல்லிடுறேன். முதல் மற்றும் இரண்டாம் எண்களின் விகிதம். முதல் மற்றும் இரண்டாம் எண்களின் விகிதம் 4:5. சரிங்களா? இரண்டாம் மற்றும் மூன்றாம் எண்களின் விகிதம். 3:1. அம்மூன்று எண்களின் கூடுதல் 64 எனில் அதன் மூன்றாம் எண் யாது? அதாவது முதல் மற்றும்
இரண்டாம் எண்களுடைய விகிதம் வந்து 4:5. இரண்டாம் மற்றும் மூன்றாம் எண்களுடைய விகிதம் வந்து 3:1. அந்த 3 எண்களுடைய கூடுதல் வந்து 64. இது முக்கியம், 64. அப்போ அந்த மூன்றாம் எண் யாது அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ எப்படின்னு சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்க, இந்த முதல், இரண்டாம், இந்த மூன்றாவது எண் இதெல்லாம் நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா ஏபிசின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? முதல் மற்றும் இரண்டாம் எண்களுடைய விகிதம் வந்து 4:5. இரண்டாம் மற்றும் மூன்றாம் எண்களுடைய விகிதம் வந்து 3:1. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு இந்த இதை நம்ம வந்து சரி பண்ணணும். இந்த மாதிரி 4 வேல்யூவாக இருக்குல்ல தனியாக, இதெல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி ஒரே 3 விகிதமாக உள்ள ஒரு அமைப்புக்கு மாற்றணும். எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா, இது வந்து ஆல்ரெடி நான் பேசிக்ஸ் விகிதாச்சாரத்திலே ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் பெருக்கணும். சரிங்களா? அடுத்தது இது ரெண்டையும் பெருக்கணும். அடுத்தது இது ரெண்டையும் பெருக்கணும். இந்த ப்ராப்பர் மெத்தட் உங்களுக்கு தெரியலனா சம்மை சால்வ் பண்ண முடியாது. இதுதான் மெயின். சரிங்களா? மெர்ஜ் பண்ணுறதுக்கான மெத்தடு. சரிங்களா? இப்போ இது 4 3 12, I3 15, O5 5. புரியுதுங்களா? இது ஓகே சார். ஓகே. இது எல்லாத்தையும் கூட்டுங்க. ஏன்னா அந்த 3 எண்களுடைய கூடுதல் வந்து 64 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 15 5 20 30 32 பங்கு. 32 பங்கு வந்து 64ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு பங்கு எவ்வளோ? 64/32 இஸ் ஈக்குவல் டு 2. எனில் அதனுடைய மூன்றாவது எண் என்னன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, மூன்றாவது எண் இங்கே பாருங்க, இதுதான் முதல் எண், இது முதல் எண், இது இரண்டாவது எண், இது மூன்றாவது எண். அப்போ மூன்றாவது எண் என்னன்னா ஒரு பங்கு வந்து 2. அப்போ 5 பங்கு அப்படிங்கிறது 5 × 2 10. இதே முதல் எண் என்னன்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? 12 2 24ன்னு சொல்லணும். இதே இரண்டாவது எண் என்னன்னு கேட்டால் 15 2 30ன்னு சொல்லணும். புரியுதுங்களா? அவங்க கேட்குறது மூன்றாவது எண் தான் கேட்குறாங்க. இப்போது 5 பார்ட்லேருந்து நீங்கள் கண்டுபிடிச்ச வேல்யூ மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். புரியுதுங்களா? அதில் ஒரு 2 பாயிண்ட் எழுதாம விட்டேன் சார் நான், அதனால தான் புரியல. சரி, ஓகே. இந்த ப்ராப்பர் மெர்ஜிங் மெத்தட் தெரியணும். இதை கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இதில் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க, கேர்லெஸ் மிஸ்டேக். இந்த ப்ராப்பர் மெர்ஜிங் மெத்தட் தெரியணும். புரியுதுங்களா? சரி, அடுத்த சம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டீங்களா சஞ்சய்? சரி, ஓகே. ஸோ அடுத்தது ரெண்டாவது சம். இது நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க இப்போ. சரிங்களா? ஒரு வகுப்பில் உள்ள மாணவ மாணவியரின் விகிதம் 4:5. ஸோ அதில் மாணவர்களின் எண்ணிக்கை 20 எனில் மாணவியரின் எண்ணிக்கை எவ்வளவு? ஒரு வகுப்பில் உள்ள மாணவ மாணவியருடைய விகிதம் வந்து 4:5. மாணவர்களின் எண்ணிக்கை வந்து 20. இப்போ மாணவியரின் எண்ணிக்கை எவ்வளவு? ரொம்ப ஈஸி தான் பாருங்க. 4:5. சரிங்களா? டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸோட ரேஷியோ. அதில் மாணவியனோட விகிதம் கொடுத்துட்டாங்க. மாணவர்களின் எண்ணிக்கை வந்து 20. அவங்க கேட்குறது இது எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கவனிங்க, ஒரு விகிதம் நம்பராக மாற்றினீங்கன்னா எக்ஸுங்கிறத சேர்க்கணும், அதாவது மாறிலியை சேர்க்கணும். 4x = 20. அப்படி இல்லைனா 4 பங்கு = 20ன்னு கூட எழுதலாம். சரிங்களா? இப்படி கூட நம்ம தமிழ் எழுதலாம். 4 பங்கு அப்படிங்கிறது வந்து 20. அப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தெரியணும்.
அப்போ 20/4 இஸ் ஈக்குவல் டு 5. அப்போது அவங்க கேர்ள்ஸ் மட்டும் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ 5 கண்டுபிடிச்சிங்களே, அப்போ டைரெக்டாக இங்கே கொஷினே 5x எவ்வளோங்கிறது தான். அப்போது 5 5 25. ஸோ 25 மாணவிகள், இதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? ஓகே. அடுத்த சம், கொஷின் நம்பர் 3. ஒரு கிராமத்தில் உள்ள ஆண் பெண் விகிதம், ஒரு கிராமத்தில் உள்ள ஆண் பெண் விகிதம் வந்து 4:1. அவர்களுக்கு இடையேயான வித்தியாசம் வந்து 36,000. வித்தியாசம் வந்து 36,000 எனில் அங்குள்ள மொத்த மக்கள் தொகை எவ்வளவு? அங்குள்ள மொத்த மக்கள் தொகை எவ்வளவு? ஒரு கிராமத்தில் உள்ள ஆண் பெண் அவருடைய விகிதம் வந்து 4:1. அவங்களுக்கு இடையேயான வித்தியாசம் வந்து 36,000 எனில் அங்குள்ள மொத்த மக்கள் தொகை எவ்வளவு? இது கொஸ்டின். ஸோ இது பாருங்கள், இது வந்து 4:1 சரிங்களா? இதுக்கான வித்தியாசம் அப்படின்னா ஜஸ்ட் 3 பங்கு. 4 - 1 அப்படிங்கிறது 3 தானே. அப்போ 3 பங்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 36,000. ஸோ இதுலேருந்து நம்ம ஒரு பங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். 1 3 3 2 3 6 12,000 சரிங்களா? அப்போ அவங்க கேட்குறது மொத்த மக்கள் தொகை. நீங்கள் இது ஒரு 4 பங்கு, இது ஒரு பங்கு, டோட்டலாக 5 பங்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. 5 பங்கு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 12,000 × 5 60,000. சரி, இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இதில் வந்து ஆண்கள் மட்டும் எத்தனை பேர்? இந்த கிராமத்தில் ஆண்கள் மட்டும் எத்தனை பேர் சொல்லுங்க பார்க்கலாம். 4. ஓகே, டோட்டலாக எவ்வளோன்னு கேட்குறேன். 48,000. ஆமாம், 48,000. ஆமாம், பெண்கள் மட்டும் 12,000. ஸோ தனியாக கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த சம் போகலாங்களா? கொஸ்டின் நம்பர் 4. இரு எண்களின் விகிதம் 3:5. அவை இரண்டின் பெருக்கற்பலன் 2160 எனில் சிறிய எண்ணின் மதிப்பு யாது? இரு எண்களுடைய விகிதம் வந்து 3:5. அவை இரண்டினுடைய பெருக்கற்பலன் வந்து 2160 எனில் சிறிய எண்ணுடைய மதிப்பு என்ன? சரி, அப்போது இங்கே பாருங்கள், விகிதமாக நான் நம்பராக மாற்றுறதுக்காக, அதாவது 3:5 அப்படிங்கிறத நம்பராக மாற்றுறதுக்காக நான் எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். 3x 5xன்னு எழுதிக்கிறேன். அவை இரண்டுடைய பெருக்கற்பலன் வந்து 2160 சரிங்களா? அதில் சிறிய எண்ணுடைய மதிப்பு என்ன? அதாவது 3x என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சரி, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை பெருக்கிக்கலாம். 5 3 15x² 2160. அதுக்கப்புறம் x² மட்டும் வச்சுட்டிங்கன்னா 2160 / 15. 3 15, 4 20, 3 15, 2 10 சரிங்களா? அடுத்தது 1 3 3, 4 3 12, 4 3 12. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12.
ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க, மிகச்சிறிய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க, அதாவது 3x என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஈஸி தான். 3x இஸ் ஈக்குவல் டு 3 × 12 36. அதுதான் ஆன்சர். அடுத்த சம் போகலாங்களா? கொஷின் நம்பர் 5. 3 எண்களின் விகிதம். எண்களின் விகிதம் 2:3:4. அவை மூன்றின் வர்க்கங்களின் கூடுதல். அவை மூன்றின் வர்க்கங்களின் கூடுதல் வந்து 11,600. 11,600 எனில் அம்மூன்று எண்களின் கூடுதல் யாது? அம்மூன்று எண்களினுடைய கூடுதல் யாது? சரிங்களா? மூன்று எண்களினுடைய விகிதம் வந்து 2:3:4. அவை மூன்றின் வர்க்கங்களின் கூடுதல் வந்து 11,600 எனில் அம்மூன்று எண்களுடைய கூடுதல் யாது? ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஸோ மூன்று எண்ணுடைய விகிதம் கொடுத்துருக்காங்க 2:3:4. ஸோ அதனுடைய வர்க்கங்களின் கூடுதல், அதுக்கு முன்னாடி அதை நம்ம நம்பராக மாற்றிக்கணும். ரேஷியோவை நீங்கள் நம்பராக மாற்றணும்னா ஜஸ்ட் ஒரு மாறிலியால் பெருக்கணும். 3x 3x 4x. சரிங்களா? 2x 3x 4x. இதனுடைய வர்க்கங்களின் கூடுதல். ஸோ வர்க்கமாக மாற்றினீங்கன்னா என்ன வரும்? வர்க்கங்களின் கூடுதல். ஸோ 2 2 4 4x ஸ்கொயர்டு, அப்புறம் 3 வராது, 9x ஸ்கொயர்டு ப்ளஸ் 16x ஸ்கொயர்டு எல்லாம் சேர்த்து எவ்வளோ வருதுங்களா? 11,600 எனில் அம்மூன்று எண்களுடைய கூடுதல் யாது? சரி, ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா என்ன வருது? 4 9 13 13 6 19 29. 29x ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 11,600. ஸோ நமக்கு எக்ஸை மட்டும்தான், எக்ஸ் ஸ்கொயர்டை மட்டும் வச்சுட்டிங்கன்னா 11,600 கீழே 29 வரும். 9 4 36 பாருங்க, 9 4 36. அப்போது 4 2 8 8 3 11. அப்போது 4 100. எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிறது 400. அப்போ எக்ஸோட வேல்யூங்கிறது 20. அப்போ மூன்று எண்களுடைய கூடுதல் தானே கேட்குறாங்க. அதாவது இங்கே பாருங்க, இந்த 2x 3x 4xோட கூடுதல் தான் என்னன்னு கேட்குறாங்க. So 2x plus 3x 4x இதனுடைய கூடுதல் தான் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ 3 2 5 5 4 9. ஸோ 9x இஸ் ஈக்குவல் டு, சாரி இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடுங்க, 2 of 20 plus 3 of 20 plus 4 of 20. அப்போது 40 60 80. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 100 180ங்கிறது ஆன்சர். சரி, ஓகே. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 6. முக்கோணம் ஒன்றின் மூன்று பக்கங்களின் விகிதம் 1/2 1/3 1/4. 1/2 1/3 1/4. அதனுடைய சுற்றளவு 65 சென்டிமீட்டர் எனில், 65 சென்டிமீட்டர் எனில் பெரிய பக்கத்தின் நீளம் யாது? பெரிய பக்கத்தின் நீளம் யாது?
ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிற ரேஷியோ பின்னத்தில் கொடுத்துருக்காங்க 1/2 ஈஸ்ட்டு 1/3 ஈஸ்ட்டு 1/4. சரிங்களா? ஃபஸ்ட்டு பின்னமாக இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு முழு எண்ணாக மாற்றுங்க. இது மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, இந்த பாருங்கள், இந்த 2 3 4க்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிங்க. 2 3 4க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும்? 1×12 வரும். கரெக்டுங்களா? ரைட். எல்சிஎம் வந்து 12. ஸோ முதல் பின்னம் எதால் பெருக்குன்னா கீழே 12 வரும், கீழே 6ஆல் பெருக்குன்னா 12 வரும். அப்போ மேலேயும் நீங்கள் 6ஆல் பெருக்கணும். ஸோ 6 வரும். இரண்டாவது 1/3 கீழே 4ஆல் பெருக்குனிங்கன்னா 12 வரும். அப்போது மேலேயும் 4ஆல் பெருக்கணும். ஸோ 4 வரும். அடுத்து மூணாவது 1/4 கீழே 3ஆல் மேலேயும் 3. அப்போ 3/12. அப்போ ரேஷியோ எப்படிங்க வரும்? இங்கே பாருங்கள், 6:4:3ன்னு வரும். சரிங்களா? ஸோ டோட்டலாக எத்தனை பங்கு இருக்குது? 6 4 10 13 பங்கு இருக்குது. சரிங்களா? சுற்றளவு அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணுவோம்? 3 பக்கத்தையும் கூட்டிக்குவோம். A + B + C தான் முக்கோணத்தின் சுற்றளவு. இப்போ 13 பங்கு அப்படிங்கிறது வந்து 65 சென்டிமீட்டர். சரிங்களா? அப்போது ஒரு பங்கு எவ்வளோ? 65/13 = 5 சென்டிமீட்டர். அவங்க கேட்குறது பெரிய பக்கத்தின் நீளம். இங்கே பாருங்கள், இருக்கிறதுலே பெரிய பக்கம் அப்படிங்கிறது 6. அப்போது 6×5 30 சென்டிமீட்டர். புரியுதுங்களா? ஓகே. அடுத்த சம் போகலாமா? போலாம் சார். ஓகே, அடுத்த சம் போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு பேசிக்காக ஒரு சில கொஷின்ஸ் கேட்குறேன். உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஜிகே ஓரியன்டாக தான். சரிங்களா? ஆக்சுவலாக ஷெடியூல் கொடுத்துருக்கணும், பட் ஹெல்த் இஷ்யூனால கொடுக்க முடியல. சரி, சொல்லுங்கள் விஜயகுமாரி மேடம். ஆக்சுவலாக அடிப்படை உரிமைகள் இருக்குல்ல, அடிப்படை உரிமைகள் இது வந்து எந்த பகுதி? உங்களுக்கு தெரியும் எந்த பகுதி? பகுதி எத்தனை அடிப்படை உரிமை இருக்கு? நான் விதி கேட்கல, எத்தனை இருக்குன்னு கேட்குறேன். அடிப்படை உரிமைகள் எத்தனை? உரிமைகள் 35 இருக்கு சார். 35 இருக்கு சார். ஓகே, சரி, ஓகே. மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு தெரியுமா லோக்சபாவில்? 545. 545 550? லோக்சபாலையா? கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. 550 சார். 543 545 ஒரு டவுட்டா இருக்கு. அதே மாதிரி நீங்க கேட்டீங்கல்ல அன்னைக்கு, நம்ம கட்சி தபால் மூலமா தமிழ்நாட்டுல யார் வந்து நீக்குவாங்கனாக்கா அதே சபாநாயகர் தான் தமிழ்நாட்டுலயும். ஆமா. நீங்க வேற எதுவும் இல்லன்னு நீங்க இல்ல இருக்கு, சபாநாயகர் தான் நான் சொன்னது. ஓகே, சரி, ஓகே. இந்திய அரசியலமைப்பு எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள்? நவம்பர் 26 1949. கரெக்ட். ஓகே. மொத்தம் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு? 28. யூனியன் டெரிட்டரி? 8. ஓகே, 8 சார். சரி, இந்தியாவோட துணை குடியரசுத் தலைவர்கள்லாம் இருக்காங்கல்ல, இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் அதை தேர்ந்தெடுக்கிறது யாரு? துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கிறதா? துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறது யாரு? இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் சார். தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களா இல்லை மக்களால் வாக்களித்தவங்களுமா?
இல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட தங்க எப்படின்னாக்கா குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் வச்சுப்பாரு. ஆனா அவர் வந்து லோக்சபா இருப்பாரு, ராஜ்யசபால இருப்பாரு. சரி, ஆப்ஷன் மட்டும் கொடுக்குறேன் பாருங்க. ஆப்ஷன் ஏ மக்கள், ஆப்ஷன் பி லோக்சபா, லோக்சபா நியமன உறுப்பினர்கள், ஆப்ஷன் சி லோக்சபா உறுப்பினர்கள், அடுத்தது ராஜ்யசபா உறுப்பினர்கள் மட்டும். ஆப்ஷன் இ ஒன்று கொடுத்தாங்க, பாராளுமன்ற உறுப்பினர்கள். பாராளுமன்ற உறுப்பினர். ஆமாம், பாராளுமன்ற உறுப்பினர்கள். அது லோக்சபாவாக இருந்தானே ராஜ்யசபாவாக இருந்தானே எல்லாருமே எதுக்குள்ளே வந்துடுவாங்க, பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்துடுவாங்க. புரியுதுங்களா? ரைட். ஓகே, அடுத்தது அடிப்படை கடமை இருக்குல்ல, ஃபண்டமெண்டல் டியூட்டி, அது வந்து எப்பொழுது எந்த ஆண்டு சேர்க்கப்பட்டது? 42 1976. அடிப்படை கடமை 42 9 76. ஓகே. ஆப்ஷன் ஏ 1950, ஆப்ஷன் பி 1976, ஆப்ஷன் சி 1980, ஆப்ஷன் டி 1990. ஆப்ஷன் பி 1976. சரி, 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அமெண்ட்மெண்ட் எந்த வருஷம்? 21 26. இதுவும் 1976 தான். சரி, ராஜ்யசபால மேக்சிமம் உறுப்பினர்கள் எத்தனை? ராஜ்யசபால அதிகபட்ச உறுப்பினர்கள் எத்தனை? 550 சார். 250. ஆமாம், ராஜ்யசபால 250. சரி, மாநில சபையின் தலைவராக இருப்பவர் யார்? ஆமாம், வெரி குட், துணை குடியரசுத் தலைவர். இந்தியாவிலுடைய அவசர நிலை வகைகள் எத்தனை? வெரி குட், 3. என்னென்னு தெரியுமா? 360. ம். அவசர நிலை 3 சார். தேசிய நெருக்கடி நிலை, மாநில நெருக்கடி, நிதி நெருக்கடி நிலை. அது மட்டும்தான் தெரியும். அவசர நிலை 3, அவ்வளோதான். நிதி நெருக்கடி, தேசிய நெருக்கடி, மாநில நெருக்கடி. ஓகே. மாநில அவசர நிலை 352. 352 ஆறா? 356 மாநில அவசர நிலை. சரிங்களா? தேசிய அவசர நிலை தான் 352. நிதி வந்து 60. 360. சரிங்களா? சரி, ஓகே. சம் போலாமா? கொஷின் நம்பர் 7. கொஷின் நம்பர் 7. முக்கோணம் ஒன்றின் மூன்று கோணங்களின் விகிதம். முக்கோணம் ஒன்றின் 3 கோணங்களின் விகிதம் 2:3:4 எனில் 2:3:4 எனில் பெரிய மற்றும் சிறிய கோணத்தின் வித்தியாசம் யாது? பெரிய மற்றும் சிறிய கோணத்தின் வித்தியாசம் யாது? ஸோ அவங்களே கொடுத்துட்டாங்க, 2:3:4 சொல்லி கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ரைட். பெரிய மற்றும் சிறிய கோணத்தின் வித்தியாசம் நமக்கு தெரியும். முக்கோணத்தினுடைய 3 கோணங்களுடைய கூடுதல் 3 கோணங்களுடைய கூடுதல்
180 டிகிரி. அப்போ 3 2 5 5 4 9 9 பங்கு அப்படிங்கிறது வந்து 180. அப்போ ஒரு பங்கு அப்படிங்கிறது 180 டிவைடட் பை 9, அப்போ 20 டிகிரி. ஒரு பங்குங்கிறது 20 டிகிரி. பெரிய மற்றும் சிறிய கோணத்தின் வித்தியாசம். இங்கே பெரிய கோணம் அப்படிங்கிறது 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 4 × 20 80. அடுத்தது சிறிய கோணம். சிறிய கோணம் என்பது அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க. அப்போ 2 × 20 40. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் 40. அவ்வளோதான், இதுதான் ஆன்சர். நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க, அடுத்தது போகலாம். ஓகே, ரைட். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 8. நாற்கரம் ஒன்றின் நான்கு பக்கங்களின் விகிதம் 3:4:5:6. ஸோ நாற்கரம் ஒன்றின் 4 பக்கங்களுடைய விகிதம் வந்து 3 4 5 6. அதனுடைய சுற்றளவு 72 சென்டிமீட்டர் எனில் அதனுடைய 4 பக்கங்களும் யாது? 4 பக்கங்களும் யாது? ரைட். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க நாற்கரத்துடைய 4 பக்கமும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய சுற்றளவு கொடுத்துருக்காங்க 72 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு. அதாவது 3x + 4x + 5x + 6x. ஏன்னா சுற்றளவு இல்லை, அதனால் எல்லாத்தையும் நம்ம கூட்டிக்குவோம். 72 சென்டிமீட்டர். சரிங்களா? 72 சென்டிமீட்டர். ஸோ 4 3 7 7 5 12 12 6 18. ஸோ 18x = 72 சென்டிமீட்டர். அப்போது ஒரு பங்கு x = 72/18. ஸோ இங்கே 4. சரிங்களா? அப்போ 4 பக்கங்களும் என்னென்னா இது ஒவ்வொன்றோடையும் எக்ஸை சப்ஸ்டிட் பண்ணால் முடிஞ்சிருச்சு. ஸோ 3x = 12. அடுத்தது 4x = 16. அடுத்தது 5x = 5 × 4 வந்து 20. அடுத்து 6x = 6 × 4 24. இதுதான் 4 பக்கங்கள். 12 16 20 24. இதுதான் ஆன்சர். சரி, இதே இப்போ நாற்கரத்தினுடைய கோணங்கள் கேட்டாங்க பண்ணீங்க. அதாவது நாற்கரத்தினுடைய 4 கோணங்களின் கூடுதல். எப்படி முக்கோணத்தினுடைய 3 பக்கங்களுடைய, அதாவது 3 கோணங்களுடைய கூடுதல் வந்து 180 டிகிரி சொல்லலாம். அது மாதிரி நாற்கரத்தினுடைய கோணங்களின் கூடுதல் எவ்வளவு? நோட் பண்ணிக்கோங்க, அடுத்த சம்முக்கு யூஸ் ஆகும். எப்படி முக்கோணத்தினுடைய கோணங்களின் கூடுதல் 180, அது மாதிரி நாற்கரத்துக்கு 360. அடுத்த சம் போலாங்களா? ஓகே, கொஸ்டின் நம்பர் 9. நாற்கரம் ஒன்றின் 4 கோணங்களின் விகிதம். நாற்கரம் ஒன்றின் 4 கோணங்களின் விகிதம் 1/2 1/3 1/4 1/6 எனில் பெரிய மற்றும்
பெரிய மற்றும் சிறிய கோணங்கள் யாது? பெரிய மற்றும் சிறிய கோணங்கள் யாது? நாற்கரம் ஒன்றின் 4 கோணங்களுடைய விகிதம் கொடுத்திருக்காங்க. 1/2 = 1/3 = 1/4 = 1/6 எனில் பெரிய மற்றும் சிறிய கோணங்கள் யாது? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்? இந்த 1/2 இஸ்டு 1/3 இஸ்டு 1/4 இஸ்டு 1/6 இது பின்ன வடிவில் இருந்தால் நம்மளால சால்வ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. எல்சிஎம் கண்டுபிடிச்சு பின்னத்தை முழு என்ன மாத்திட்டு தான் நம்மளால சால்வ் பண்ண முடியும். எல்சிஎம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. 12. எல்சிஎம் வந்து 12. சரிங்களா? ஸோ அப்போ முதல் பின்னம் எப்படி மாறும்? 2 இருக்கா, எதால பெருக்குனா 12 மாறும்? 6. கரெக்டுங்களா? அடுத்த பின்னம் 3 இருக்குங்களா, எதால பெருக்குனா 12 மாறும்? மேலையும் கீழே 4. கீழே அடுத்தது 3 இருக்குங்களா, சாரி 4 இருக்குங்களா, எதால பெருக்குனா 12 மாறும்? அடுத்த அப்போ 2. டக்குன்னு இது மாதிரி போட்டுறணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சோம். ஒவ்வொரு மாட்டியும் தொகுதியும் பகுதியும் பெருக்கி பார்த்துட்டு இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிள் டைம் வேஸ்ட் ஆகிடும். சரிங்களா? இப்போ டோட்டல் பங்கு எத்தனை? 6 4 10 13 15. ஸோ 15 பங்கு கோணங்கள்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 15 பங்குங்கிறது 360 டிகிரி. அப்போ ஒரு பங்கு எவ்வளோ? 2 15 30, 4 15 60. ஒரு பங்குங்கிறது 24 டிகிரி. அவங்க என்ன கேட்குறாங்க? பெரிய மற்றும் சிறிய கோணங்கள் யாது அப்படின்னு கேட்குறாங்க. பெரிய கோணம்ங்கிறது 6, சிறிய கோணம்ங்கிறது 2. அப்போ 24 × 6. 6 24, 2 6 12, 2 14. சிறிய கோணங்கிறது 2. இப்போ 2 × 24 = 48. இதுதான் ஆன்சர். அதிகபட்சம் இந்த வாரத்துக்குள்ளேயே ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் முடிஞ்சிடும். அதனால் அடுத்த வாரத்தில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனோட டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிக்கோங்க. இப்பயே சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ ஆமாம், அடுத்த வாரம் வியாழக்கிழமை வச்சுக்கலாங்களா டெஸ்ட்டு? எப்படி கன்ஃபார்ம் இந்த வாரத்தில் முடிஞ்சிடும் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். இப்போ ஈஸியான டாபிக் தான். இன்னொரு ஒரு கிளாஸ் இல்லை 2 கிளாஸில் முடிஞ்சிடும்னு வச்சுக்கோங்க. அதான் இந்த வாரத்தில் முடிஞ்சிடும். அப்போ அடுத்த வாரம் வியாழக்கிழமை. சரிங்களா? நல்ல டைம் கொடுத்து வைக்கிறேன். நல்ல ரிவிஷன் பண்ணிக்கோங்க. எல்லாமே தெரிஞ்ச சம் தான், உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் வேணும். சரிங்களா? அடுத்த சம் நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 10. இரு எண்களின் கூடுதல் வந்து 120 எனில், இரு எண்களுடைய கூடுதல் வந்து 120 எனில் கீழ்கண்ட எந்த ஒன்று அதன் விகிதம் ஆகும். கூடுதல் வந்து 120. இப்போ கீழ்கண்ட எந்த ஒன்று அதனுடைய விகிதம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 7:2, ஆப்ஷன் பி 4:3, ஆப்ஷன் சி 7:3, ஆப்ஷன் டி 5:4. டியா? இல்லை, நல்லா கவனிங்க. செஞ்சு இரு எண்களுடைய கூடுதல்னு கொடுத்துருக்காங்க. இரு எண்களுடைய கூடுதல் 120 எனில் கீழ்கண்ட எந்த ஒன்று அதனுடைய விகிதம் ஆகும். டியா? பாருங்க, ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான். ரொம்ப ஈஸியாக ஷார்ட்கட்டில் சொல்லி தந்துடுறேன். நீங்கள் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இரு எண்களின் கூடுதலா கொடுத்துருக்கிற விகிதத்தை கூட்டுங்க. 7 2 9. 9ங்கிறது 120ஆல்
வகுக்க முடியுமா? முடியாது. 4 + 3ங்கிறது 7. 120ஆல் வகுப்படுமா? வகுப்படாது. 7 + 3ங்கிறது 10. 120 / 10 வகுப்படும். 120 5 + 4ங்கிறது 9. மீதி இங்கு வகுப்படுமா? சத்தியமா வகுப்படாது. அப்போ ஆப்ஷன் சிங்கிறதா. புரியுதுங்களா? நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க. அடுத்த சம்பவம். கொஸ்டின் நம்பர் 11. இதே மாடல் தான். இப்போ நீங்க தான் அதை ட்ரை பண்ணி ஆன்சர் பண்ண போறீங்க. இரு எண்களின் வித்தியாசம் 48. இரு எண்களின் வித்தியாசம் 48. உள்ளவாறு கீழ்கண்ட எந்த ஒன்று அதன் விகிதம் ஆகாது. கீழ்கண்ட எந்த ஒன்று அதனுடைய விகிதம் ஆகாது. ஆப்ஷன் ஏ 2:5, ஆப்ஷன் பி 1:5, ஆப்ஷன் சி 5:11, ஆப்ஷன் டி 2:11. நீங்க தான் சொல்ல போறீங்க ஆன்சர். சொல்லுங்க. ஆப்ஷன் சியா? தப்பு. டி சார். தப்பு. ஐயே. ஏ தப்பு. கொஸ்டின் ஆகாது. நல்லா கவனிச்சு பாருங்க. இது எண்களினுடைய வித்தியாசம் 48ங்க. ஆகும் போட்ட சார். அதுதான் கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணணுங்கிறது. எக்ஸாம்லயும் இப்படிதான் கேட்பாங்க. இது ஆகாது அப்படின்னா புரியுதுங்களா? 5 - 2 = 3. சார் இங்க 2 - 5 - 3 தானே? அப்படிலாம் இங்க கணக்கே கிடையாது. மைனஸை பத்திலாம் ஒரி பண்ணாதீங்க. டிஃபரன்ஸ். ஸோ 48 / 3 கண்டிப்பா வகுப்படும். அப்போ இது வராது. இங்க வந்து டிஃபரன்ஸ் வந்து 4, 48 வகுப்படும். இங்க டிஃபரன்ஸ் வந்து 6, 48, 6 × 48 4 வகுப்படும். 8 × 48. இங்க வந்து டிஃபரன்ஸ் வந்து 9, 48, 59, 45 தான் வருது. வகுப்படாது. அப்போ ஆப்ஷன் டிங்கிறது தான் சரியான விடை. புரியுதுங்களா? ரொம்ப கவனம் கவனம் கவனம். எல்லாமே எக்ஸாம்லயும் அப்படிதான் இருக்கும். தெரிஞ்ச சம்மா நம்மளோட கேர்லெஸ் மிஸ்டேக்னாலே தப்பு பண்ணக்கூடாது. ஓகே, அடுத்த மாடல் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் 1. இரு எண்களின் விகிதம் வந்து 7:11. அதில் ஒவ்வொரு எண்ணுடன், ரொம்ப முக்கியமான மாடல், நீங்க நம்பி இந்த மாடல் எக்ஸாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஒவ்வொரு எண்ணுடன் 7ஐ கூட்ட அவ்விகிதம் 2:3 என மாறினால், சிறிய எண் யாது? சிறிய எண் யாது? இரண்டு எண்களுடைய விகிதம் 7:11. ஒவ்வொரு எண்ணோடையும் 7 கூட்டுறீங்க. அப்போ அதனுடைய விகிதம் வந்து உங்களுக்கு 2:3ன்னு மாறுது. அப்ப நான் கேட்கறது அந்த சிறிய எண் என்ன அப்படிங்கறத கொஸ்டின். பார்க்கலாமா? விகிதம் வந்து 7:11.
விகிதமா நான் நம்பரா மாத்துறதுக்காக நான் 7x 11xன்னு எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு எண்ணுடன் 7ஐ கூட்ட. அப்போ பாருங்க 7x plus 7. சரிங்களா? விகிதம் அப்படிங்கிறனால நம்ம தாராளமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், பின்னமா எழுதிக்கலாம். 11x plus 7 ஈக்குவல் டு எப்படி மாறுதான், 2/3 மாறுது. ஒவ்வொரு எண்ணுடன் 7ஐ கூட்ட அதனுடைய விகிதம் வந்து 2/3 மாறுகிறது. இப்போ சிறிய எண் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? குறுக்கு பெருக்கல் பெருக்கும் இந்த சைடு. 3 21 21x plus 21 is equal to 22x 11 22 plus 7 14. சரிங்களா? இந்த 22x அப்படியே வச்சுக்கோங்க, இது மைனஸ் 21x போயிடும். 21 அப்படியே வச்சுக்கோங்க, இந்த சைடு 14 போயிடும். ஸோ இந்த சைடு வந்து 7 வரும், இந்த சைடு வந்து எக்ஸ் வரும். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டீங்க. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. சிறிய எண் என்னங்கிறத தாராளமாக நீங்கள் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுக்கலாம். 7x இதாங்க சிறிய எண். அப்போ எக்ஸோட வேல்யூ 7. அப்போ 7 7 49. இதுதான் ஆன்சர். ஒருவேளை எக்ஸாம்ல பெரிய எண் கேட்டாங்கன்னா ஜஸ்ட் இதுல சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 11 7 77. சரிங்களா? இது பெரிய எண். இந்த சம்மோட நான் இன்னைக்கு கிளாஸ் வந்து முடிக்கிறேன். சரிங்களா? இன்னொரு டவுட் சார். சொல்லுங்க. 2/3 2/3 மேல அடுக்குல 1/6. ஆஹா, ஹோல் பவர் சார். 2/3 ஹோல் பவர் 2/3 2/3 ஓ 2/3 ஹோல் பவர் ஹோல் பவர் 1/6. 1/6. இது சிம்பிளை பண்ணா எப்படி வரும்? 3. ஆக்சுவலா இது இப்போ நீங்க இப்போ 2/3 எடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் 1/2னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்படி ரூட்டுக்குள்ள வரும்னு அர்த்தம். 2/3ன்னு சொல்லிட்டு இதனுடைய எளிய வடிவம்னு கேக்குறாங்களா? சிம்பிளை பண்ணா என்ன வரும்? சரி ஓகே. இதுவே எளிய வடிவம் தான். இதுல இன்னும் எளிய வடிவம் கேக்குறாங்களா? சரி ஓகே. ஆப்ஷன் எதுவும் கொடுத்துருக்காங்களா எக்ஸாம்ல? சார் ஆக்சுவலா லாஸ்ட்டுக்கு ஆன்சர் புரியல சார் எனக்கு. ஆக்சுவலா மெத்தட் போட்டு வந்தாச்சு. லாஸ்ட் ஆன்சர் வரும்போது இதுக்கு முன்னாடி புரியல. நான் அமுச்சு வர்றேன். சம்மே வித்தியாசமா இருக்கு. நான் என்ன கேக்குறேன்? இல்ல நான் அமுச்சு வர்றேன். நீங்க அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சரி ஓகே. சரி ஓகே. வேற எதுவும் டவுட் இருக்குங்களா? ஜிகேல எப்படி சார்? டெய்லிமா? ஆடுகளம் இலக்கண குறிப்பு சொல்லுங்க. வினைத்தொகை ஆன்சர். வெரி குட். வினைத்தொகை. ஆமா. ஆடிய களம். ஆடுகின்ற களம் ஆடும் களம். ஓகே. சரி, நீங்க நல்லா யோசிச்சு எனக்கு இந்த சம்ம சொல்லுங்க. 2/3 ஹோல் பவர் 6 இல்ல 2/3 1/6 சரிங்களா? நீங்க பார்த்துட்டு எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. சரிங்களா? அடுத்து வருகின்ற என்ன இலக்கண குறிப்பு? வருகின்ற இலக்கண குறிப்பு என்னது? பெயரெச்சம். வெரி குட். பெயரெச்சம். ஆள முடிஞ்சிருக்கு, அதனால அது பெயரெச்சம். வெரி குட். நரை திரை. நரை திரை. நரை திரை. நரை திரை.
ஆப்ஷன் கொடுக்கவா? எண்ணுமையா, இல்ல நிறையும் திரையுமாங்க சார்? உண்மை தொகையா, அல்லது பண்பு தொகையா, அல்லது வினை தொகையா? என்னமோ பண்பு தொகை அல்ல. உண்மை தொகை சார். ஆமா, வெரி குட். நீங்க சொன்னதான் கரெக்ட். நரையும் திரையும், நரையும் திரையும் உண்மை தொகை தான் கரெக்ட். இது எல்லாருக்குமே தெரியும். வாழ்கங்கிறது ஐயோ தப்பு. என்னங்க வாழ்லாம் தெரியாம இருக்கவே கூடாது. கையர் படிச்சிருக்கீங்களா? என்னது? வெரி குட். ஆமா, வியங்கோல் வினை. மறந்துட்டேன் சார். இலக்கணம்லாம் அப்படியே நிக்குது. தடக்கை. ஆக்சுவலா நீங்க 2 பேருமே சீனியர் ஸ்டூடெண்ட், சரிங்களா? நீங்க வந்து நாளைக்கே எக்ஸாம் வச்சாலும் ரெடியா இருக்கணும். யார் சார்? 2 பேருமே தான். நான் 2 வருஷம் தான் சார். நான் 1 வருஷம் தான். 1 வருஷம்னாலும் படிச்சா ஒரு விஷயமே போதுமே. 1 வருஷம் போதும். சரி, தடக்கை. அடுக்கு தொடர், பெயரெச்சம், உரிச்சொற்றர், வினையால் அணையும் பெயர். ஆமா, உரிச்சொற்றருங்கிறது கரெக்ட். இது ஈஸி தான். கையெறி. கையெறி 2ஆம் வேற்றுமை தொகையா, 3ஆம் வேற்றுமை தொகையா, 4ஆம் வேற்றுமை தொகையா, 7ஆம் வேற்றுமை தொகையா? 2ஆம் வேற்றுமை தொகை. ஐ வருகிறது. ஐயோ, கையை எரியா, கையை எரியா, கையால் எரியா? கையால் எரிதா சார்? அப்ப 3ஆம் தானே வரணும். ஆமா, கையால் 3ஆம் வேற்றுமை தொகை. இது எல்லாருமே சொல்லிருவீங்க. மலர் முகம். உண்மை தொகை. மலர் முகம். ஆமா, மலர் போன்ற முகம். முகமலர்னா உண்மை தொகை. உருவகம். இன்னைக்கு போகுது, நாளைக்கு பார்க்கலாம். நீங்க அந்த கொஸ்டின் சொல்லுங்க விஜயகுமார் அப்படின்ட்டு. சொல்லுங்க. ஏன்னா 2/3 1/6னா சரி பார்க்கலாம். அனுப்பிச்சு விடுங்க பார்க்கலாம். சரிங்க, கிளாஸ் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.